இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், சீலோம் பாடி கேவிட்டி ஆஃப் ராபிட்ஸ், பாடி கேவிட்டி ஆஃப் ராபிட் வந்து பார்க்க போறோம். கவனிங்க, சீலோம் சீலோம் அப்படின்னு என்ன, பாடி கேவிட்டி. சீலம்ங்கிறது பாடி கேவிட்டி. இப்ப பாடி கேவிட்டினா என்ன, என் உடம்பு இருக்கு, என் உடம்ப வந்து ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு கேவிட்டி இருக்கும்ல, கேவிட்டி இருக்குல்ல, அதான் பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல உள்ளுக்குள்ள கேவிட்டி தான் வெட்டி பார்த்தோம்னா என்ன இருக்கும், இன்டெஸ்டைன் இருக்கும், மேல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் லங்ஸ்லாம் இருக்கும், அந்த கேவிட்டி தான் என்ன பேரு, பாடி கேவிட்டி. அதுக்கு தான் இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்றோம், சீலோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ எந்தெந்த அனிமலுக்கெல்லாம் பாடி கேவிட்டி இருக்கோ அந்த அனிமல்ஸ் வந்து காமனா நம்ம என்ன சொல்றோம்னா சீலோமேட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ராபிட் என்ன அனிமல், சீலோமேட் அனிமல். 1 மார்க்ஸ் கேட்கலாம், நோட் பண்ணிங்க, சீலோமேட் அனிமல். இப்போ அந்த ராபிட்டோட பாடியை நம்ம எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா 2 ரீஜனா நம்மளால பிரிக்க முடியும். நல்லா கவனிச்சுங்க, சீலோம் அப்படின்னா பாடி கேவிட்டி. எந்த அனிமலுக்கெல்லாம் பாடி கேவிட்டி இருக்கோ அந்த அனிமலை நம்ம என்ன சொல்றோம், சீலோமேட்டட் அனிமல் ஆர் சீலோமேட் அனிமல் சொல்றோம். இப்போ பாடி கேவிட்டி ஆஃப் த ராபிட்டை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு என்ன சொல்றோம்னா thorax region, thorax region, another one is abdominal, thorax region, இன்னொன்னு abdominal region சொல்றோம். இப்போ thorax region அப்படின்னா என்னன்னா மார்பு பகுதி, abdominal region அப்படின்னா வயிற்று பகுதி அப்படி சொல்லி ரெண்டா பிரிச்சிரோம். இப்போ இந்த thorax region-க்கும் abdominal region-க்கு இடையில ஒரு மெம்பரேன் வந்திருக்கு. thorax region-க்கும் abdominal region-க்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு மெம்பரேன் இருக்கு, ஹார்ட் செப்பரேட்டிங் மெம்பரேன் இருக்கு. that membrane name is a diaphragm. ஒரு diaphragm அப்படிங்கிற ஒரு மெம்பரேன் முக்கியமா நோட் பண்ணீங்க. யாருக்கு இடையில இருக்கு, thoracic மார்பு கூட்டு பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் இடையில பிரிக்கக்கூடிய ஒரு செப்பரேட்டிங் மெம்பரேன். that membrane name is diaphragm. இப்போ அந்த thorax region மார்பு பகுதி இருக்குல்ல, மார்பு பகுதிக்குள்ள என்னென்ன ஆர்கன் இருக்கு, உங்களுடைய மார்பு பகுதியில் என்னென்ன ஆர்கன் இருக்கு தெரியுங்களா, நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லங்ஸ், லங்ஸ். இன்னொன்று முக்கியமான ஆளு லேப்டாப்பும் புரிஞ்சுட்டு இருக்குமே, ஹார்ட். அப்ப லங்ஸும் ஹார்ட்டும் எங்க இருக்கு அப்படின்னா thorax region-க்குள்ள இருக்கு. அப்ப abdominal region-க்குள்ள என்ன சார் இருக்கு, இங்கும் 2 ஆளுங்க இருக்காங்க. ஒரு ஆள் வந்து digestive system, digestive சிஸ்டம் இருக்கு. அதுக்கப்புறம் யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா thorax region மார்பு பகுதி அங்க இருக்கு, லங்ஸும் ஹார்ட் இருக்கும். abdominal region இருக்கிற வயிற்று பகுதி அங்க இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டமும் யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டமும் இருக்கும். இந்த thorax region abdominal region பிரிக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பேரு, டயாபிராம் அப்படின்னு ஒரு மெம்பரேன் இருக்கு. சோ இது மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கேரக்டர், இந்த டயாபிராம் இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் மெமல்ஸ். இதெல்லாம் எதோட முக்கியமான கேரக்டர், மெமல்ஸோட முக்கியமான கேரக்டர். இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஃபார், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஃபார் மெமல்ஸ். இப்போ டைஜஷன் பார்க்க போறோம். இப்போ டைஜஷன் சொல்லும்போது டைஜஷன் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மவுத்ல ஸ்டார்ட் ஆகும், மவுத்ல ஸ்டார்ட் ஆகும். இந்த ராபிட்டோட மவுத் எப்படி இருக்குன்னா ஸ்லிட்டா இருக்கும். ஸ்லிட்னா பிளவுபட்டிருக்கும். அப்ப பிளவுபட்டிருந்துச்சுன்னா 2 ஜாவ்ஸ் இருக்கும். ஒன்னு அப்பர் ஜாவ், another one is லோயர் ஜாவ். அப்போ முயலோட மவுத் எப்படி இருக்கு, ஸ்பிளிட் ஆயிருக்கு, ஓபன் ஆயிருக்கு. மேல ஒரு ஜாவ் இருக்கு, கீழே நம்மள மாதிரி அப்பர் ஜாவ் அண்ட் லோயர் ஜாவ் இருக்கு. இப்ப அந்த மவுத்ல இருந்து இப்படி உள்ள போனோம்னு வச்சுங்களேன், அந்த 2 ஜாவுக்கு இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப் நம்ம என்ன சொல்றோம், பக்கல் கேவிட்டி. என்ன கேவிட்டி இது, பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டி அப்படின்னா வாயில இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கு தான் என்ன பேரு, பக்கல் கேவிட்டி. சார் இந்த பக்கல் கேவிட்டில என்ன சார் இருக்கும் அப்படின்னா 2 திங்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன் இஸ் மஸ்குலர் டங், மஸ்குலர் டங் இருக்கும், நாக்கு இருக்கும்ல, தசையாலான நாக்கு இருக்கும். அண்ட் டீத், டீத் யார் மேல இருக்கும், ஜாவ், ஜாவ் மேல இருக்கும். ஜாவ் மேல டீத் இருந்தா என்ன சொல்லுவோம், ஜாவ்டு டீத் அப்படின்னு சொல்லுவோம். என்ன டீத்னு சொல்லுவோம், ஜாவ்டு டீத். புரியுதா உங்களுக்கு, மவுத் இருக்கு, முயலோட மவுத் எப்படி இருக்கும், ஸ்லிட்டா இருக்கும். ஸ்லிட்டா இருக்கும் அப்படின்னா ஓபன் ஆயிருக்கும். இப்போ ஓபன் ஆயிருக்கும்போது மேல ஒரு ஜாவ் இருக்கும், கீழே ஒரு ஜாவ் இருக்கும். மேல உள்ள ஜாவுக்கு அப்பர் ஜாவுனும் கீழே உள்ள ஜாவுக்கு லோயர் ஜாவுன்னு பேரு. அதுக்கப்புறம் வாயில ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்புக்கு என்ன சொல்றோம், பக்கல் கேவிட்டின்னு சொல்றோம். இந்த பக்கல் கேவிட்டில 2 திங்ஸ் இருக்கும். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தசையினாலான மஸ்குலர் டங், தசையிலான நாவு, நாக்கு இருக்கும். அதே மாதிரி ஜாவுடு டீத், ஜாவு மேல அரேஞ்ச் பண்ணிருக்க டீத் வந்து இருக்கும். இது வந்து பக்கல் கேவிட்டி. இந்த பக்கல் கேவிட்டிக்கு அப்புறம் அப்படியே மூவ் ஆகி உள்ள போனோம்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம எங்க போறோம், வாயில் உள்ள அந்த கேவிட்டி, அது பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டிக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்னா பாரிங்ஸ். பாரிங்ஸ்ங்கிறது தான் வந்து தொண்டை பகுதி. இப்ப பாரிங்ஸ்ங்கிறது என்னது, தொண்டை பகுதி, அது ஷார்ட் ரீஜன். அப்புறம் இந்த பாரிங்ஸ்ல இருந்து ஒரு டியூப் ஒன்று உள்ள போகும்.
அந்த டியூபுக்கு என்ன பேர் அப்படின்னா ஈசோஃபேகஸ். பாரிங்ஸ்ல இருந்து ஒரு டியூப் போகும், அதுக்கு என்ன பேரு ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் அப்படின்னா ஃபுட் பைப். என்ன பைப் இது? ஃபுட் பைப். அப்போ பாருங்க, வாயில உணவு போனுச்சுன்னா என்ன பண்ணும்? அப்பர் ஜாவும் லோயர் ஜாவுக்கு இடையில போவோம். அப்புறம் பக்கல் கேவிட்டிக்குள்ள போவோம். பக்கல் கேவிட்டிக்குள்ள போய் என்ன பண்ணும் அப்படின்னா மஸ்குலார் டங்கும் டீத்து சேர்ந்து கிரைண்ட் பண்ணும். அப்ப சலைவா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி தொண்டை பகுதியான பாரிங்ஸ்க்கு போவோம். பாரிங்ஸ்க்கு போன உணவு ஒரு குழாய் வழியா வந்து ஸ்டொமக்குக்கு போவோம். அந்த குழாய்க்கு என்ன பேரு? ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்க்கு என்ன பேரு? ஃபுட் பைப். அப்ப ஃபுட் பைப் போய் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன பேரு? ஸ்டொமக். ஃபுட் பைப் போய் கனெக்ட் ஆகிற இடத்துக்கு பேர் என்ன? ஸ்டொமக். இப்போ ஸ்டொமக்ல இருந்து ஒரு டியூப் வெளில போவோம். அந்த டியூபுக்கு என்ன பேரு? ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரீஜன் இருக்கும். அந்த ஸ்பெஷல் ரீஜனுக்கு சீக்கம் அப்படின்னு பேரு. சீக்கம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸ்மால் இன்டெஸ்டைன் முடிஞ்ச உடனே ஒரு பல்பஸ், நல்ல பல்பஸா எலாங்கேட்டடா இருக்கும். அந்த போர்ஷனுக்கு சீக்கம்னு பேரு. இந்த சீக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா இருக்கும். சீக்கத்துல யார் இருப்பா? பாக்டீரியா இருக்கும். எதுக்கு அப்படின்னா செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்றதுக்காக இருக்கும். அப்படியே உங்களுக்கு சொல்றேன். சீக்கம் இருக்கும். அப்ப சீக்கம் முடிஞ்ச உடனே என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா லார்ஜ் இன்டெஸ்டைன். சீக்கம் முடிஞ்ச உடனே என்ன ஸ்டார்ட் ஆகுது? லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்டார்ட் ஆகும். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ரெண்டு போர்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து கோலன், இன்னொன்னு ரெக்டம். கோலன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கு கீழே ரெக்டம் இருக்கும். இந்த ரெக்டம் முடியறப்போ ஒரு ஓப்பனிங்ல போய் முடியும். அந்த ஓப்பனிங் என்ன பேரு? ஆனஸ் அப்படின்னு சொல்லி பேரு. சோ இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஓவரால் ட்ராக். திரும்ப சொல்றோம் பாருங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லும்போது மவுத் இருக்கும். மவுத் இருக்கா? மவுத்துங்கிறது எப்படி இருக்கும்? நம்ம வாய் மாதிரியே ரெண்டு பக்கம் ஓப்பன் ஆயிருக்கு. மேல உள்ளது அப்பர் ஜாவ், கீழே உள்ளது லோயர் ஜாவ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பக்கல் கேவிட்டி இருக்கும். பக்கல் கேவிட்டிங்கிறது வாயில் உள்ள அந்த கேப்புக்கு என்ன பேரு? பக்கல் கேவிட்டி. அந்த பக்கல் கேவிட்டில மஸ்குலார் டங் இருக்கும். தசையினாலான நாக்கு இருக்கும். ஜாவ் டீத். ஜாவ் மேல ஜாவ் தெரியுதா உங்களுக்கு? இருக்குல்ல எக்ரின்னு சொல்லுவோம் இல்லையா? எக்ரில ஈரல் கூட சொல்லுவோம். அந்த ஈரு மேல அமைந்த பற்கள் வந்து இருக்கு. அதான் ஜாவ் டீத்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த பக்கல் கேவிட்டில இருந்து கொஞ்சம் கீழே போனாலும் தொண்டை பகுதி இருக்கு. அதுக்கு பேர் பாரிங்ஸ்னு பேரு. இந்த பாரிங்ஸ்க்கு அப்புறம் நீட்டா ஒரு பைப்பு போகுது ஸ்டொமக் வரைக்கும். அந்த பைப்புக்கு பேர் ஈசோஃபேகஸ் ஆர் ஃபுட் பைப்னு பேரு. அது எங்க போய் ஓபன் ஆகும்னா ஸ்டொமக்ல ஓபன் ஆகும். ஸ்டொமக்ல இருந்து ஒரு பைப் வெளியில போகும். அந்த பைப்புக்கு பேரு ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட எண்டிங்ல ஒரு பல்பஸ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேரு சீக்கம் பேரு. அந்த சீக்கத்துல பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா செல்லுலோஸ் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் சீக்கம் முடிஞ்சோன்னா என்ன ஸ்டார்ட் ஆயிடுனா லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ரெண்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கோலன் பேரு. கோலன்ல கண்டினியூவா ரெக்டம் இருக்கும். ரெக்டம் ஓபன் ஆகுற அந்த ஓப்பனிங் பேரு ஆனஸ், மலதுவாரம் அப்படின்னு சொல்லி பேரு. இங்க சீக்கம் ரொம்ப முக்கியம். சீக்கம் யாராவது இடையில இருக்கு? ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் இருக்கு. இப்போ நான் டயக்ராம் வரைக்கும் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கவனிச்சுங்க. அந்த டயக்ராம் ஒழுங்கா பாத்துங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப முக்கியம். இப்போ நான் முன்னாடி தியரியா சொன்னேன். இப்போ டயக்ராம் ஒழுங்கா பாருங்க. இதான் ராபிட்டோட மவுத்து. மவுத்ல வந்து ரெண்டு ஜாவ்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அப்பர் ஜாவ், இன்னொன்னு லோயர் ஜாவ் இருக்குங்களா? இந்த ஜாவுக்குள்ள ஒரு பெரிய கேப் இருக்கு. இந்த கேப் நம்ம என்ன சொல்றோம்னா பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த பக்கல் கேவிட்டில என்ன இருக்குன்னா சென்டர்ல டங் இருக்கு, மஸ்குலர் டங், அப்புறம் டீத் இருக்கு. அப்புறம் அதுல இருந்து வெளியில வரும்போது ஒரு ஷார்ட் ரீஜன் இருக்கு. அந்த ஷார்ட் ரீஜன் நம்ம என்ன சொல்றோம்? பாரிங்ஸ், தொண்டை பகுதின்னு சொல்றோம். அதுல இருந்து நீட்டமா ஒரு டியூப் வருது. அந்த டியூபுக்கு ஈசோஃபேகஸ் பேரு. ஈசோஃபேகஸ் என்ன பேரு? ஃபுட் பைப். ஈசோஃபேகஸ் என்னது? ஃபுட் பைப். இந்த ஃபுட் பைப் நேரா வந்து எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா ஸ்டொமக்ல. ஸ்டொமக்ல ஓபன் ஆயிடுச்சு. ஸ்டொமக்ல இருந்து வெளியில வரக்கூடிய இந்த இன்டெஸ்டைனுக்கு பேரு ஸ்மால் இன்டெஸ்டைன். என்ன பேரு? ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்றோம். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்டொமக் விட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அங்க செக்ரீட்டரி ஆர்கன் லிவர் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கால் பிளாடர் இருக்கு. இப்போ அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படி வெளியில வருது. வெளியில வரும்போது இன்னொரு செக்ரீட்டிங் கிளாண்ட் இருக்கு. அது பேர் பான்கிரியாஸ். என்ன பேர் இருக்கு? பான்கிரியாஸ். அப்புறம் அப்படியே ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்தாலும் ஸ்மால் இன்டெஸ்டைனோட எண்ட்ல ஒரு ஸ்பெஷல் ஆர்கன் இருக்கு. இந்த ஸ்பெஷல் பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா சீக்கம் அப்படின்னு பேரு. என்ன பேரு? சீக்கம் அப்படின்னு பேரு. இந்த சீக்கத்துல தான் யார் இருக்கு அப்படின்னா பாக்டீரியா. பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா எதுக்காக இருக்கு அப்படின்னா செல்லுலோஸ் டைஜஷனுக்காக இருக்கு. செல்லுலோஸ டைஜஷன் பண்றதுக்காக இருக்கு.
ஏன் சார் ரேபிட்ல செல்லுலோஸ் வருது அப்படின்னா ரேபிட் என்ன அனிமல் இது ஹெர்பிவோரஸ் அனிமல் புல்லையும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்றதா இருக்கு அப்ப அங்க செல்லுலோஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும் அப்ப அது டைஜஸ்ட் பண்றதுக்கான பாக்டீரியாஸ் இருக்கக்கூடிய இடம் சீக்கம் சீக்கம் யாராவது கையில இருக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் அப்ப சீக்கம் முடிஞ்ச உடனே இங்க ஆரம்பிக்கிற இந்த ரீஜனுக்கு என்ன பேரு கோலன் அப்படின்னு பேரு கோலன் பேரு இந்த பால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல நிறைய பீடட் மணிக்கோத்தா மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த அமைப்புக்கு பேரு ரெக்டம் ரெக்டம் அப்படின்னா மலக்குடல் அப்படின்னு பேரு அப்ப கோலன்ங்கிறது மேல இருக்கு அது தொடர்ந்து இருக்கிறது யாரு ரெக்டம் கோலன் ரெக்டம் சேர்ந்ததா என்னன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து வெளியில ஓபன் ஆகுறது ஓபனுக்கு என்ன பேரு ஆனஸ் ஓகேவா இதோட என்ன முடிஞ்சிருது அப்படின்னா ரேபிட்டோட டைஜஷன் முடிஞ்சு புரிஞ்சுச்சா இன்னொரு டே சொல்லி கவனிங்க மவுத் இருக்கு மவுத்ல வந்து ரெண்டு ஜாவ்ஸ் இருக்கு மவுத் ஸ்லிட் ஆனோடனே ஒன்னு அப்பர் ஜாவ் இன்னொன்னு லோயர் ஜாவ் அப்புறம் வாயில் ஒரு பெரிய கேப் இருக்கு அந்த கேப்புக்கு என்ன பேரு பக்கல் கேவிட்டி பக்கல் கேவிட்டில மஸ்குலர் டங்கும் டீத் இருக்கும் அதுக்கப்புறம் சின்னதா ஒரு தொண்டை பகுதி இருக்கு அந்த தொண்டை பகுதிக்கு என்ன பேருனா பாரிங்ஸ் அப்படின்னு பேரு பாரிங்ஸ்ல இருந்து ஒரு லாங் டியூப் வருது அந்த டியூபுக்கு என்ன பேரு ஈசோஃபாகஸ் அப்படின்னு பேரு ஈசோஃபாகஸ் அப்படின்னா ஃபுட் பைப் அப்படின்னு பேரு ஃபுட் பைப் முடிஞ்சோடனே ஃபுட் பைப் வந்து ஜாயின் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன பேருனா ஸ்டொமக் அப்படின்னு சொல்லி பேரு ஸ்டொமக் அந்த ஸ்டொமக்ல இருந்து வெளியில வர அந்த டியூபுக்கு என்ன பேரு ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு பேரு அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து யாரும் இருக்கா ஜாயின் ஆயிருக்கான லிவர் ஜாயின் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பான்க்ரியாஸ் ஜாயின் ஆயிருக்கு அப்ப அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் முடிகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குடல் பகுதி இருக்கு அந்த குடல் பகுதி நம்ம என்ன சொல்றோம் சீக்கம் சொல்றோம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சீக்கத்துல யார் இருக்கு அப்படின்னா பாக்டீரியாஸ் இருக்கு அந்த பாக்டீரியா எதுக்காக இருக்கு அப்படின்னா அந்த பாக்டீரியா யூஸ்டு ஃபார் த டைஜஷன் ஆஃப் செல்லுலோஸ் ஏன்னா இது ஒரு ஹெர்பிவோரஸ் அனிமல் அப்புறம் அந்த சீக்கத்தோட கண்டினியூவேஷன்ல பாத்தீங்கன்னா கோலன் அப்படின்னு ஒரு லார்ஜ் இன்டெஸ்டைனோட பார்ட் இருக்கு கோலன் இஸ் த கனெக்டிங் பிட்வீன் சீக்கம் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்புறம் அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட லோயர் போர்ஷனுக்கு ரெக்டம் பேரு ரெக்டம் அப்படின்னா மலக்குடல் கோலன் ரெக்டம் சேர்ந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் ஓபன் ஆகிற அந்த கேப்புக்கு என்ன பேரு ஆனஸ் இது வழியா போ வேஸ்ட் மெட்டீரியல் வந்து வெளியில போயிடும் தட்ஸ் ஆல் இதோட டைஜஷன் முடியுது இப்போ அதோட கண்டினியூஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் டென்டேஷன் வந்து பார்க்க போறோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ஹெட்டிங் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஹெட்டிங் முயல் அப்படின்னாவே அந்த முயலுக்கு ரேபிட்டுக்கு அழகான ஒரு விஷயம் அப்படின்னா அதனுடைய பற்கள் பார்த்துருக்கீங்களா எதுக்கு அப்படி ரெண்டு பல்லு நீட்டிட்டு இருக்கிறது மட்டும் நமக்கு தெரியும் இதோட பல் அமைப்பை தான் பார்க்க போறோம் அந்த பல் அமைப்பை நம்ம என்ன சொல்றோம்னா டென்டேஷன் அப்படின்னு சொல்றோம் என்ன சொல்றோம் டென்டேஷன் அப்போ அந்த முயலோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிறமா இருக்கு ஹார்டா இருக்கு அப்போ இட் இஸ் a bony teeth அதனுடைய பற்கள் எலும்புகளை போல கடினமான பற்களை வந்து கொண்டிருக்கு போனி டீத்தா இருக்கு சரி இது எதுக்காக சார் இருக்கு அப்படின்னா ஒண்ணு கடிக்கிறதுக்காக கட்டிங் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் டேரிங் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் கடிச்சு இழுக்கிறதுக்கு அப்படியே கிழிக்கணும்ல அதுக்காக இருக்கு அண்ட் கிரைண்டிங் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் அரைச்சு முழுங்கணும்ல ஸோ இதுதான் வந்து யாரோட வேலையா இருக்குன்னா டீத்தோட வேலையா இருக்கு இப்போ அந்த டீத்தோட அரேஞ்ச்மெண்ட் அதனுடைய வாழ்நாள்ல லைஃப் டைம் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஒரு பல்லு முளைக்கும் குழந்தையா இருக்கும்போது பல்லு முளைக்கும் ஈவன் வந்து நம்ம ஒரு 4th 5th வரும்போது அந்த பல்லு எல்லாம் கீழே விழுந்து தெரியுமா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு பல்லு இல்லாம நம்ம மலைஞ்சிருப்போம்ல ஸோ அதுக்கப்புறம் ஒரு பல்லு வந்து நமக்கு முளைக்கும் அப்போ நம்மளுடைய வாழ்நாள்ல நமக்கு எத்தனை டைம் பல்லு முளைக்குது குழந்தையா இருக்கும்போது ஒரு பல்லு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் நம்ம அடல்ட் ஆனோம் ஒரு பல்லு இருக்கு அந்த சின்ன வயசுல உள்ள பல்லு நம்ம என்ன சொல்லுவோம்னா மில்க் டீத் பால் பற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நமக்கு இருக்குல்ல எனக்குலாம் இருக்குல்ல இந்த டீத்தை நம்ம என்ன சொல்லுவோம் பர்மனன்ட் டீத்னு சொல்லுவோம் இதே மில்க் டீத் போச்சுன்னா முளைச்சிரும் ஆனா பர்மனன்ட் டீத் போனா என்ன பண்ணணும் முளைக்காது ஓகே நம்ம அந்த கதையை விட்டுருவோம் அதே மாதிரி எந்த ஒரு விலங்குக்கு எந்த ஒரு அனிமலா இருந்தாலும் சரி அதோட வாழ்நாள்ல 2 டைம்ஸ் வந்து டீத் வந்து அரேஞ்ச் ஆனிச்சு 2 செட்ஸ் ஆஃப் டீத் வந்து அந்த வாழ்நாள்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு செட் இருக்கும் அது விழுந்துரும் அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு முளைச்சிச்சு அப்படின்னா அது மாதிரி விலங்குகளை நம்ம வந்து என்ன வரிசைப்படுத்துறோம் அப்படின்னா டிப்பயோடென் என்ன டென்ட் டிப்பயோடென் டிப் அப்படின்னா டூன்னு அர்த்தம் டைன்னு சொன்னா டூன்னு சொன்னோம்ல அது மாதிரி டிப்பயோடென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து இருந்தோம் அப்படின்னா இந்த பற்களுடைய அமைப்பு வந்து பார்க்குறோம் நமக்கு என்னென்ன பல்லு இருக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டு பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன பேர் இங்கிலீஷ்ல இன்சிசர் வெட்டு பற்களுக்கு என்ன பேரு இன்சிசர் அப்படின்னு சொல்லி பேரு வெட்டு பற்கள் இன்சிசர் அதுக்கப்புறம் இந்த ஓரத்துல வந்து கூர்மையா ஒரு பல்லு இருக்கும் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் நீட்டமா இருக்குமே இருக்குல்ல அதுக்கு இங்கிலீஷ்ல கேனின் அப்படின்னு பேரு கேனின் அப்படின்னு ஒரு பல்லு இருக்கு அதுக்கப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் கடவாய் பற்கள் கடவாய் பற்கள்ல கடைசியா இருக்கும் அதுக்கு வந்து கடவாய் பற்கள் பேரு அதுக்கு முன்னாடி இருக்கும் முன் கடவாய் பற்கள் சொல்லுவோம் முன் கடவாய் பற்களுக்கு ப்ரீமோலார் கடைசியில உள்ள கடவாய் பற்களுக்கு என்ன பேரு
மோலார் அப்படிங்க. அப்போ நமக்கு எத்தனை வகையான பற்கள் இருக்கு? 4 வகையான பற்கள் இருக்கு. என்னது? இன்சிசர், ஷார்ட்டா இங்கிலீஷ்ல ஐன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கேனிங், அப்படி என்ன இருக்கும்? வெட்டு பற்கள் சொல்லுவோம், வெட்டு பற்கள். சோ அந்த கேனிங் இருக்குல்ல, கூர்மையா இருக்கும், கிளிக்கிறதுக்கு, சதையை பிடிச்சி கிளிக்கிறதுக்காக அந்த பல்லு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேனிங், இங்கிலீஷ்ல வந்து சி நம்ம சொல்லுவோம். அது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து முன்கடவாய் பற்கள், ப்ரீமோலார், பிஎம் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கடவாய் பல் அப்படின்னு சொல்லுவோம், கடவாய் பல், அதுக்கு பேரு மோலார். அப்போ 4 வகையான பற்கள் இருக்கு. முயல்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி பல்வேறு வகையான பற்கள் இருக்கு. அப்போ பலவிதமான பற்கள் சேர்ந்து பல்லமைப்பை உண்டு பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்டிரோடென்ட். ஹெட்டிரோனா பல வகையான, ஹெட்டிரோ, டென்ட்னா டீத், ஹெட்டிரோடென்ட். பாருங்க, ஹெட்டிரோடென்ட், பல வகையான பற்கள் வந்து முயல் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம வரிசையா நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? போர்டை வச்சுட்டு உங்களுக்கு ஹிண்ட்ஸ் வைஸா சொல்ல போறேன், நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க. இப்போ பாருங்க, டென்டேஷன் ஆஃப் ராபிட். இப்போ டென்டேஷன் ஆஃப் ராபிட்னா முயலோட பல்லமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறதா டென்டேஷன் ஆஃப் ராபிட். போனி டீத், போனி டீத் ஆர் போன் டீத். இப்போ இந்த டீத் எப்படி இருக்கு? போனி டீத்தா இருக்கு, எலும்பாலான பற்கள் இருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்ன? tearing the food material, cut the food material, grinding the food material. இதான் அதோட ஃபங்க்ஷன். சோ இது ரொம்ப முக்கியம் எக்ஸாமுக்கு. டிப்பயோடென்ட், டிப் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிப் அப்படின்னா 2 ன்னு அர்த்தம். அப்போ ஒரு அனிமலோட லைஃப் டைம்ல 2 செட்ஸ் ஆஃப் டீத் வந்து அரைஸ் ஆனிச்சுனா, குழந்தையா இருக்கப்போ ஒரு செட் ஆஃப் டீத் ரைஸ் ஆகுது, மெச்சூர் ஆன பிறகு ஒரு செட் ஆஃப் டீத் ரைஸ் ஆனிச்சுனா that condition is called dippyodent அப்படின்னு பேரு. பாருங்க, the existence of 2 sets of teeth in their lifetime. வாழ்நாள்ல 2 செட் டீத்தை வந்து பயன்படுத்துச்சுனா அது பேரு டிப்பயோடென்ட் அப்படின்னு பேரு. ஓகே, இப்போ டிப்பயோடென்ட்ல 2 செட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்டுக்கு என்ன பேரு? மில்க் டீத்னு பேரு, பால் பற்கள். எப்ப இருக்கும்? யங் ஸ்டேஜ்ல. மெச்சூர் ஸ்டேஜ்ல உள்ள டீத்துக்கு என்ன பேரு? பர்மனன்ட் டீத், அடல்ட்ல இருக்கக்கூடிய டீத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஹெட்டிரோடென்ட். அப்ப ஹெட்டிரோடென்ட்னு சொல்லும்போது முயல்ல என்னென்ன விதமான பற்கள் இருக்கு பார்த்தலாமா? டிஃபரெண்ட் டைப்ஸ்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்சிசர். இன்சிசர் அப்படின்னா வெட்டு பற்கள். அடுத்து கேனிங். கேனிங்னா கோரை பற்கள். கோரை பற்கள், கோரை பற்கள் இருக்கு, கிளிக்கிறதுக்காக இருக்கு. இன்சிசர் ஐன்னு சொல்றோம், கேனிங் கோரை பற்கள் வந்து சீன்னு சொல்றோம். முன் கடவாய் பற்கள் ப்ரீமோலார், பிஎம் சொல்றோம். கடவாய் பற்கள் என்ன சொல்றோம்? மோலார் அப்படின்னு சொல்றோம். மோலார்னா எம்னு சொல்றோம். அப்ப இதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு? இன்சிசர்ல ஆரம்பிச்சு மோலார் வரைக்கும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, எத்தனை நம்பர்ஸ்ல இருக்கு, எத்தனை எண்ணிக்கையில இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் கால்டு டென்டல் ஃபார்முலா. இப்போ டிப்பயோடென்ட் எக்ஸாமுக்கு முக்கியம், அதே மாதிரி ஹெட்டிரோடென்ட் எக்ஸாமுக்கு முக்கியம், அதே மாதிரி டென்டல் ஃபார்முலா ஆஃப் ராபிட். இப்போ அப்ப டென்டேஷனே வந்து ரேபிட்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அப்ப டென்டல் ஃபார்முலாங்கிறப்போ டீத்தோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணோம்? இன்சிசரை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணோம், அதுக்கப்புறம் கேனிங், அதுக்கப்புறம் ப்ரீமோலார், அதுக்கப்புறம் மோலார். ஃபார்முலா பாத்துங்க. இப்ப ராபிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்சிசர் வந்து மேல 2 இருக்கும், வெட்டு பற்கள் வந்து மேல 2 இருக்கும், அப்பர் சைடுல 2 இருக்கும், லோயர் சைடுல 1 இருக்கும், மேல 2 கீழே 1 இருக்கும். இப்ப ராபிட்டோட டீத் பாத்தீங்கன்னா இப்படி தெரியும், இப்படி இருக்கும், அழகா இருக்கும், இது மாதிரி இருக்கு. கேனின் வந்து கிடையாது, நோட் பண்ணீங்க. கேனின் இஸ் ஆப்சென்ட். கேனின் என்ன கிடையாது? எதுல கிடையாது? கேனின் இன் ஆப்சென்ட் இன் ராபிட்ஸ். கேனின் என்ன கிடையாது? ஆப்சென்ட். கேனின் வந்து ராபிட்ல கிடையாது. அப்போ ப்ரீமோலார் எத்தனை சார்? அப்பர்ல 3, லோயர்ல 2. மோலார் வந்து அப்பர்லயும் 3, லோயர்லயும் 3. அப்ப டென்டல் ஃபார்முலா என்ன? 2033 இன் அப்பர் சைடு, 1023 இன் லோயர் சைடு. அப்ப இதுதான் யாரோட டென்டல் ஃபார்முலா? ராபிட்டோட டென்டல் ஃபார்முலா. அடுத்து பாருங்க, அடுத்து இன்னொரு முக்கியமானது டயாஸ்டெமா. என்னட்டமா? டயாஸ்டெமா. டயாஸ்டெமா அப்படின்னா ராபிட்ல என்ன ஆப்சென்ட்னு சொன்னேன்? கேனின் வந்து ஆப்சென்ட். அப்ப கேனின் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும்ல, யாராருக்கு இடையில அப்ப கேப் இருக்கும்? ப்ரீமோலாருக்கும் சிசருக்கும், ப்ரீமோலாருக்கும் இன்சிசருக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். ஏன்னா அங்க யாரும் இல்லப்போ கேனின் வந்து இல்ல. சோ அந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டயாஸ்டெமா அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த டயாஸ்டெமா பாருங்க, கேப் பிட்வீன் இன்சிசர் அண்ட் ப்ரீமோலார், that means absence of canine. எதனால அங்க கேப் வந்துச்சு அப்படின்னா அங்க யாரும் இல்ல, கேனின் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு தான் டயாஸ்டெமா. சரி, எதுக்கு சார் அந்த கேப் இருக்கு? அந்த கேப்பை வந்து ராபிட் எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா 2 வேலைக்கா யூஸ் பண்ணுது. ஒன்னு சீவிங், மெல்லுதலுக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டிகேஷன். மாஸ்டிகேஷனா அசை போடுதல். மாஸ்டிகேஷனா அசை போடுதல். உங்களுக்கே நல்லா தெரியும், ஹெர்பிவோரஸ் அனிமல் என்ன பண்ணும்னா அதிகமா அசை போடும். அப்ப அசை போடுதலுக்கும் மெல்லுதலுக்கும், சீவிங் அண்ட் மாஸ்டிகேஷனுக்கு ஒர்க் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன பேரு? டயாஸ்டெமா. டென்டேஷனை பொறுத்தவரைக்கும் 4 முக்கியமான விஷயம் சொல்ற, நோட் பண்ணிங்க. இது எக்ஸாம்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஒன்னு டிப்பயோடென்ட், 2வது ஹெட்டிரோடென்ட், 3வது டென்டல் ஃபார்முலா ஆஃப் ராபிட், 4வது விஷயம் வந்து
டயாஸ்டமா. இந்த நாலுல இருந்து ஏதோ ஒன்று எக்ஸாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மோர் அண்ட் மோர். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்க்க போறோம்.